எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு பழைய மாதிரி திரும்ப கண் பார்வை வந்துருச்சு. இனிமே நீ எல்லாத்தையும் பார்க்க போற. என்னாலதான் உனக்கு கண்ணு போச்சுன்னு எனக்கு எவ்வளவு கவலையா இருந்தது தெரியுமா? ஆனா இப்ப மறுபடியும் கண் பார்வை திரும்ப கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. ஆமா துர்கா, உனக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சதுமே கௌரி அம்மா எவ்வளவு கடுமையான விரதமும் கஷ்டமும் பட்டாங்க தெரியுமா? அந்த மாசாணி அம்மன் ஏத்துக்கிட்டாங்கம்மா. அதனாலதான் உனக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்ப கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. துர்கா, என்ன மன்னிச்சிரு. உனக்கு ஆபரேஷன் நடந்தப்போ அந்த நேரத்துல கூட உன் பக்கத்துல என்னால இருக்க முடியல. நான் வீரபாண்டி கோயிலுக்கு போய் அந்த 1000 கண்ணுடைய அம்மனுக்கு கண்மலரை சாத்துறப்ப கூட என் உடம்பு மட்டும்தான் அங்க இருந்துச்சு. மத்தபடி என் மனசு, நினைப்பு, உசுறு எல்லாமே உன்னை சுத்தி தான் இருந்துச்சு. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உண்மையிலே எனக்கு அம்மாதான். எனக்கு பெத்தவங்க இல்லாத குறைய நீதான் தீர்த்து வைக்கிற கௌரி. துர்காம்மா, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த அன்பும் பாசமும் கடைசி வரைக்கும் உங்க 2 பேருக்கும் எப்பவுமே இருக்கணுமா? முதல்ல உங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும். துர்கா, நானும் வந்ததுல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன். சித்தப்பா எங்க? இவ்ளோ நேரம் சின்னையா இங்கதான் இருந்தாரு. அப்புறம் கௌரி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? கடைசி நேரத்துல அந்த ஐ பேங்க்ல இருந்து கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் டாக்டர் கண்ணாத்தா மூலமா வேற ஒரு பேங்க்ல இருந்து எனக்கு கண்ணு கிடைச்சது. சின்னையா மட்டும் சரியான நேரத்துல அந்த கண்ணை இங்க கொண்டு வந்து சேர்க்கலனா மறுபடியும் வாழ்நாள் முழுக்க எனக்கு கண் பார்வை திரும்ப வந்திருக்காது. துர்கா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சித்தப்பா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவரு உன் மேல ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருக்காரு. அப்படிலாம் இல்ல கௌரி. நம்ம ரோட்ல நடந்து போறப்ப யாராவது பாவமா பாத்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவங்கள பார்த்த உடனே நமக்கு பரிதாபம் வரும்ல, அதே மாதிரிதான் சின்னையாவுக்கும் ஏதோ ஒரு பரிதாபம் தான் என் மேல இருக்கு. அந்த காட்டுக்குள்ள வச்சு அவர் உயிரை காப்பாத்தி கொடுத்த அந்த ஒரே ஒரு நன்றிக்காக தான் அவர் எனக்கு இதெல்லாம் பண்ணிருக்காரு. மத்தபடி சின்னையோட மனசுல நான் இல்ல கௌரி. என்னால சின்னையா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறம் நான் அவருக்கு பாரமா இருக்க மாட்டேன். ரொம்ப நாள் நான் இங்கே இருந்து சின்னையாவுக்கு தொந்தரவு கொடுக்காம இப்படியே கௌரி கூடவே கிளம்பிட வேண்டியதா. என்ன துர்கா, என்ன யோசிக்கிற? இல்ல கௌரி, இப்போ டிஸ்சார்ஜ் ஆனதும் உன் கூடயே கிளம்பி ஊருக்கு வந்துடலான்னு யோசிக்கிறேன். துர்கா, என்ன பேசுற நீ? அதெல்லாம் வேண்டாம். இப்பதான் உனக்கு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல நீ எப்படி எங்க கூட ஊருக்கு வருவ? துர்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இங்கேயே சித்தப்பா கூடயே இரு. இல்ல கௌரி, நான் உன் கூடவே ஊருக்கு வந்துடுறேன். என்னை கூட்டிட்டு போயிடு. துர்கா, நான் காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். நம்ம ஊருக்கு உன்னை வர வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு துர்கா. இல்ல கௌரி, நான் உன் கூட ஊருக்கே வந்தனா நான் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு கௌரி. தயவு செஞ்சு சரின்னு சொல்லு. வேண்டாம் துர்கா, நீ சித்தப்பா கூட இருக்கிறது தான் நல்லது. அதுதான் சரியும் கூட. இல்ல கௌரி, அது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. நான் உன் கூடவே வந்துடுறேன். இல்ல துர்கா, எனக்கு நல்லா தெரியும். நான் சவால் விட்டு சொல்றேன். சித்தப்பா உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. உனக்கு ஒண்ணுன்னா துடி துடிச்சு போயிடுறாரு. அத நான் அந்த காட்டுல வச்சு பார்த்தேன். நீ
அந்த மணல்மேட்டு மாரியம்மன் கோயில்ல தீச்சட்டி எடுத்துட்டு போறப்போ உனக்கு அடிபட்டு ரத்தம் வந்தப்போ அவர் உனக்கு கால் பிடிச்சு விட்டது, உன்னை அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் நீ நாகமலைக்கு போய் காப்பு மாலையையும் நொச்சி மாலையையும் எடுக்கிறப்போ அங்க உன்னை போக விடாம என்கிட்ட உரிமையா சண்டை போட்டது, இது எல்லாத்தையும் நீ ஒன்னா யோசிச்சு பாரு. அப்ப தெரியும் அவரு உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு. துர்கா, துர்கா, நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். காவேரி அக்கா, எல்லாமே ரெடி தானே? எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிட்டேன்க்கா. சரி சரி, பாத்துக்கோ. அப்புறம் அங்க வந்துட்டு அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்க்கா, எல்லாமே ஞாபகமா எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நம்ம கிராமத்து ஜமீன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்க எல்லாரும் வரோம்னு சொல்லி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன்க்கா. ம். டேய் அர்ஜுன், இங்க வா. நான் உனக்கு எப்ப ஃபோன் பண்ணி சொன்னேன்? நீ இப்பதான் வர? என்னம்மா, என்ன விஷயம்? அதான் அப்பா ஊருக்கு கிளம்ப சொல்லியிருக்காருல்ல. மா, நல்லா வரலம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ அப்படியா? சரி, இத போய் உங்க அப்பா கிட்ட அப்படியே சொல்லு. உங்க அப்பா ஒண்ணு சொல்லி அதை நாம கேட்கலனா அவர் எப்படி நடந்துப்பாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது உனக்கே நல்லா தெரியும். இந்த வருஷம் நம்ம பூர்வீக ஊர்ல கோவில்ல நடக்கிற வேப்பில திருவிழாவுக்கு நாம போய் ஆகணும்னு உங்க அப்பா திட்டவட்டமா சொல்லிட்டாரு. உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட போய் நீயே பேசிக்கோ. என்ன ஆளை விடு. மா இல்லம்மா, அது வந்து இங்க பாரு, எனக்கு பேசலாம் நேரம் இல்ல. உனக்கு என்ன தோணுதோ செய். டேய் அர்ஜுன், அக்கா சொல்றபடி நடந்துக்கோ. முதல்ல கிளம்பு. அட எதுக்கு? சரி, சத்யா கிட்ட பேசுனியா? பேசுன அவ உங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா. கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அர்ஜுன், எனக்கு என்னமோ இது சரியா படல. சத்யா அவ அம்மா வீட்லயே இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பாத்துக்கோ. எல்லாரும் அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுச்சு. நான் ரெடி ஆயிட்டேன் அத்தை. என்ன வீணா, கார் வந்துருச்சா? அத்தை வந்துருச்சு. அப்பா, துர்கா இல்லாம இந்த வீடே அமைதியா இருக்குல்ல அத்தை? ஆமா. சரி, வாங்க போலாம். ம். மழை வர மாதிரி இருக்கே. வீணா, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தியாச்சா? ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டியா? அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன் அத்தை. என்னக்கா இது?
நல்ல காரியத்துக்கு கிளம்பும்போது இப்படி அபசகுணமா ஆயிடுச்சு. மா என்னமாச்சு? நீ போய் முதல்ல ரெடி ஆக போ. வீணா, கோமதி அக்கா கிட்ட சொல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லு. ஆ சரிங்க அத்தை. அந்த அகோரி சொன்ன மாதிரி அந்த துர்கா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நல்லது நடக்காதுன்னு அவர் சொன்னதெல்லாம் சரியாதான் இருக்கு. அந்த துர்கா ஒரு கெட்ட சக்தி. அதான் இப்படி அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. என்னக்கா, என்ன யோசிக்கிற? இல்ல காவேரி, துர்கா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அவளால இந்த வீட்டுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னக்கா பண்ணலாம்? காவேரி, சீக்கிரமே அவளை இந்த வீட்டை விட்டு அடியோடு அனுப்பியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நாம யாருமே இருக்க மாட்டோம். மாத்திரை போட்டியா? குடி. அம்மா என்கிட்ட கொடுங்க. கௌரி, சின்னையா, சித்தப்பா, எப்போ வந்த? இப்பதான் சித்தப்பா வந்தேன். சின்ராசு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன துர்கா, கௌரிய பாத்துட்டேல, ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சின்னையா, நீங்க மட்டும் இல்லனா என்னோட கௌரி பாப்பா முகத்தையும் இந்த உலகத்தையும் நான் மறுபடியும் பார்த்திருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சின்னையா. என்ன துர்கா இப்படி சொல்ற? உன் கண் பார்வை என்னால உனக்கு கிடைக்கல, கௌரியோட பூஜைனால தான் உனக்கு கிடைச்சது. எல்லாத்தையும் தாண்டி யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் நினைக்காத உன்னோட நல்ல மனசுக்கு தான் திரும்பவும் உனக்கு கண் பார்வை கிடைச்சிருக்கு. அது இல்ல சின்னையா, அது என்னோட நல்ல மனசுக்கு இல்ல, உங்களோட நல்ல மனசுக்கு தான் கிடைச்சது. ஏய், ஆஹா, துர்கா, சித்தப்பா, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி உங்க ரெண்டு பேரையுமே புகழ்ந்துக்கிறீங்க. ஆஹா, துர்கா என்னடானா உங்களை பத்தி பெருமையா பேசுறா, நீங்க என்னடானா துர்காவை பத்தி பெருமையா பேசுறீங்க. அப்பப்பா, தாங்க முடியல. இல்ல துர்கா தான். ஏன் துர்கா? உனக்காக பூஜை பண்ணி விரதம் இருந்தேன்னா உனக்கு பெருசா தெரியல, சித்தப்பா தான் பெருசா போயிட்டாரு. கௌரி, அப்பா அம்மா இல்லாம இருந்த எனக்கு அந்த குறையவே தீர்த்து வச்ச அம்மாவே நீதானே. துர்கா, எதுக்கு இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற? நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். சித்தப்பாவை சொன்னாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே. உண்மையிலேயே உனக்காக அவருதான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. சித்தப்பா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு கண் பார்வை திரும்ப வந்திருக்காது. அதனால உன் நன்றியையும் அன்பையும் சித்தப்பா மேலேயே அதிகமா காட்டு. சரி துர்கா, நீ சித்தப்பா கிட்ட பேசிட்டு நானும் சின்ராசனும் ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். சின்ராசன் வாங்க. வரோம் சித்தப்பா. சின்னையா, எனக்காக ஒண்ணு செய்வீங்களா? என்ன துர்கா, நீ என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்ன வேணும்னு மட்டும் கேளு கேளு. இல்ல சின்னையா, நான் கௌரி பாப்பாவோடயே கிராமத்துக்கு போயிடுறேன். நான் போயிட்டு வந்தா மனசுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு.
ஊர்ல வர காப்பு கட்டி வேப்பில திருவிழா நடக்க போகுது. ஆடி மாசம் அந்த வேப்பில திருவிழால நானும் கலந்துக்கலான்னு இருக்கேன். அதனால நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சின்னையா. இல்ல துர்கா, இப்பதான் உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த டைம்ல நீ டிராவல் பண்ணி போகணுமா? நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி போயேன். இதுக்கப்புறம் உங்க கூட இருந்தா அது உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்தான். எப்படினாலும் நான் போய் தானே ஆகணும். அதனால இப்பவே நான் ஊருக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. சின்னையா, நான் இப்படியே நிரந்தரமா உங்க கூடயே இருக்க முடியாதுல்ல. அதனால நான் இப்பவே கௌரி பாப்பா கூட மனசை தேத்திக்கிட்டா சரியா இருக்கும்னு தோணுது. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே கௌமாரி அம்மன் கோயிலுக்கு போய் 1000 கண்ணுடையாளுக்கு கண் மலர சாத்திட்டேன். இதுக்கப்புறம் என்னோட துர்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுமா. வேப்பில திருவிழாவுக்கு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கியா கௌரி? ஆமாம்மா. உங்க ஊரு வேப்பில திருவிழாவுக்கு முத்துமாரி என்னையும் கூப்பிட்டுருக்கா. உட்காரு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா பூஜையையும் எல்லா பரிகாரத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டேன். இனிமே என் துர்காக்கு எந்த ஒரு சிக்கலும் வராதுல்ல. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எங்க இருக்குன்னு சொல்லு கௌரி. நம்ம பிரச்சனைக்கு மத்தவங்களால ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கான தீர்வு நம்ம கிட்டதான் இருக்கு கௌரி. அம்மா, துர்கா விஷயத்துல அவ ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டாமா. இனிமேலாவது அவ வாழ்க்கை நிம்மதியா இருக்கணுமா. அது ஒண்ணுதான் என்னோட பெரிய ஆசை. கௌரி, நாம நினைச்சு எதுவுமே நடக்கிறது இல்ல. எல்லாமே இந்த உலகத்துல கர்மாவாலையும் விதியினாலையும் தான் நடக்குது. நல்லதோ கெட்டதோ அது கர்மாவோட அடிப்படையில தான் நடக்கும். அப்போ துர்காவோட வாழ்க்கையில இன்னும் குழப்பம் நடக்கும்னு சொல்றீங்களாமா? எல்லாமே விதி பயன்தா. அந்த காலத்துல இருந்து சில விஷயங்கள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது கௌரி. மறுபடியும் சொல்றேன், உன் துர்காவோட வாழ்க்கை எப்படி அமையணுங்கிறத நாம நிர்ணயிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். துர்காவோட வாழ்க்கையில ஏதாவது தப்பு நடந்துருச்சோன்னு ஒரு சில நேரத்துல பயமா இருக்குமா? இங்க பாரு கௌரி, நாம நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்ல. இது எல்லாமே விதியோட விளையாட்டு. விதிக்கு எப்பவுமே விதிவிலக்கு கிடையாது. இங்க பாரு கௌரி, உன் பயணத்தை நீ தொடங்கு. வேப்பில திருவிழா நல்லபடியா நடக்கணும். ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் உன்னோட வாழ்க்கை இருக்கு. உன்னோட வாழ்க்கையில துர்காவோட கைய பிடிச்சு நீ அவளை பத்திரமா கூட்டிட்டு போக போற. அதே மாதிரி அவளும் உன்னோட கைய பிடிச்சு
தன்னோட பயணத்துல உன்னை சேர்த்துக்க போறா. சரிம்மா. கௌரி, உன்னோட பிறப்போட ரகசியம் உனக்கு தெரியிற நாள் வரும்போது உன் வாழ்க்கை மாறும். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டோ உன் மனசை நீ தளர விடாத. உனக்கு சக்தி கிடைச்சிருக்கு. அது எந்த சூழல்ல கிடைச்சிருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த சக்தியை உனக்காக பயன்படுத்துறதை விட உன் மக்களுக்காக பயன்படுத்து. மக்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை உன்னால மட்டும்தான் தீர்க்க முடியுங்கிறத நீ மறந்துடாத. நம்மளை பத்தி கவலைப்படுறதை விட அதிகமா மற்றவங்கள பத்தி கவலைப்பட ஆரம்பி. நம்ம பிரச்சனை தானாவே தீரும். அந்த மாசாணி அம்மா எப்பவுமே உனக்கு துணையா இருப்பா. வேப்பில திருவிழால நான் உன்னை பாப்பேன். துர்கா, இந்தா இதெல்லாம் உன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ. அப்போ நான் போயிட்டு வரேன் சின்னையா. சரி துர்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இங்க பாருங்க, இப்பதான் ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா ஓட்டுங்க. அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரப்ப ரொம்ப ஸ்பீடாலாம் போகாதீங்க. கொஞ்சம் பொறுமையா ஸ்லோவா போங்க. சரிங்க சார். அப்புறம் அந்த ரோட்டு கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்கும். அங்கெல்லாம் போறப்ப கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. அந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நீங்க செகண்ட் கியர்லயே போங்க. ஸ்பீடா போகாதீங்க. கொஞ்சம் பார்த்துனே. நான் பாத்துக்கிறேன் சார். இவங்களை கரெக்டா கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். துர்கா, நீ ஓகே தானே? உனக்கு ஒண்ணும் இல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல சின்னையா. ஏங்க, காரை ஒழுங்கா பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? சாரி சார், கண்டினியூவா டியூட்டி இருக்கிறதுனால சரியா தூங்க முடியல. அதான் சார் இப்படி ஆயிடுச்சு. பார்த்து ஓட்டிக்கிறேன் சார். நீங்க முதல்ல கீழே இறங்குங்க. உங்களை நம்பி எல்லாம் துர்காவை அனுப்ப முடியாது. முதல்ல கீழே இறங்குங்க. போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல சார், இவங்களை நானே கொண்டு போய் சேஃபா சேர்த்துடுறேன். நீங்க முதல்ல கீழே இறங்குங்க சார். சொல்றேன்ல, இறங்குங்க. துர்கா சார், வண்டியை நானே ஓட்டிட்டு போறேன் சார். முதலாளிக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க கிளம்புங்க. நான் உங்க ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். இந்தாங்க. இல்ல சார், புடிங்க புடிங்க. சார், வண்டி ஓட்டாம எப்படி சார் வாங்குறது? இந்தாங்க, வாங்குங்க. இந்தாங்க, நீங்க கிளம்புங்க. போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்ன சின்னையா? இல்ல துர்கா, நீ தனியா ஊருக்கு போக வேண்டாம். நானும் உன் கூட வரேன். சின்னையா, இப்ப எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? என்ன வீண் சிரமம்? நானும் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மைண்ட் ஃபுல்லா ஓன் நினைப்பாவே தான் இருக்கும். இரு, என்னோட பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். துர்கா, நான் தான் சொன்னேன்ல சித்தப்பாக்கு மேல அன்பு ஜாஸ்தின்னு. நீ தான் நம்பவே இல்ல. இப்ப பாத்தியா? உனக்கு ஒண்ணுன்னா எப்படி பதறி துடிக்கிறாருன்னு. அவரே காரை ஓட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. துர்கா, உன் மேல பாசம் இல்லாமலாம் இதெல்லாம் பண்ணுவாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சத்தமா சொன்னா நானும் கேட்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்னையா. ஓ சரி. ஐயா, அந்த துர்காவுக்கு கண் பார்வை திரும்ப வந்துருச்சு. நாம கொடுத்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி துர்கா, அசோக்கு, கௌரி எல்லாரும் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. பொச்சாயி, அவ நிம்மதியா ஊருக்கு போயிட்டு இருக்கான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவளுக்காக ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. அவ அந்த பிரச்சனையை தேடித்தான் போயிட்டு இருக்கா. அவளோட நிம்மதிக்கு
எப்பவுமே இந்த காலன் பங்கம் விளைவிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவளை என்னைக்குமே நிம்மதியா இருக்க விட மாட்டேன். வர்ற வேப்பிள்ளை திருவிழா அன்னைக்கே அவளை நரபலி கொடுத்து என் மூதாதையர்களுடைய எண்ணத்தை தீர்க்கிற வரைக்கும் இந்த காலன் ஓய மாட்டான். ஜெய் காளி. அதான் இப்ப துர்காக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சு இல்லையா? இப்ப என்ன பண்றது? துர்காவுக்கு கண் பார்வை கிடைச்சாலும் கௌரியால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது ஓச்சாயி. கௌரிக்கும் பழைய சக்தி எல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சுல, இதுக்கப்புறம் அவளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஓச்சாயி, கௌரிக்கு திரும்ப சக்தி கிடைச்சாலும் இப்ப பண்ண போற காரியத்தால எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. நான் செய்ய போற இந்த காரியத்தால மறுபடியும் அவளோட சக்தி அவளை விட்டு போயிடும். அதுக்கான வேலையத்தை நான் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். சினியா, ஊருக்கு பக்கத்துல வந்துட்டோம் போல இருக்கு. ஆமா, நீங்க இங்கே இருங்க, நான் சாப்பிட்றதுக்கு நொங்க இளநீ ஏதாவது வாங்கிட்டு வரேன். வா துர்கா. என்ன சார் வேணும்? அண்ணே, ஒரு 4 நொங்கு கொடுங்கண்ணே. சரிங்க சார். எத்தனை நாள் கழிச்சு ஊர் மண்ணை மிதிக்கிறோம். ஆமா கௌரி, என்னென்னமோ நடந்த மாதிரி இருக்கு. ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ஏதோ மாசாணி அம்மன் பக்கத்திலே இருக்கிற மாதிரி மனசு நிறைஞ்சிருக்கு. துர்கா, நான் பக்கத்துல இருக்கிற ரேணுகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி கௌரி, போயிட்டு வரேன் துர்கா. அப்பாடா, மாறிடுச்சு. அங்க பாருங்க துர்கா. ஏய் துர்கா, துர்கா வாங்க போய் பேசலாம். ஆளே மாறிட்டால. ஆமா ஆமா. ஹே துர்கா, எப்படி நீ இருக்க? எப்ப ஊருக்கு வந்த? ஊர்ல வேப்பிலை திருவிழா நடக்குது, நீ வரமாட்டியோன்னு நினைச்சோம். கரெக்டா வந்துட்டியே, பரவாயில்ல. ஏய், எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. டவுனுக்கு போனது எங்களெல்லாம் மறந்துட்ட பாத்தியா நீ? பார்த்தாலே தெரியல, ஆளு செம்ம கலர் ஆயிட்டா, கலையாவும் ஆயிட்டா. அப்புறம் பின்ன பட்டணத்து மாப்பிளைய கட்டிட்டு போனால, அவளுக்கு என்ன அதிர்ஷ்டக்காரி. என்ன ஒண்ணு, பட்டிக்காட்டு ஆளுங்க நம்மளதான் மறந்துட்டா. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய் புள்ள, உன்னை நல்லா வச்சிருக்காருல்ல மாப்பிள்ள. அந்த அஞ்சரை பெட்டி மூஞ்ச அனிதா இருக்கால, அவளுக்கு கல்யாணமாகி போன மாசம் தான் வாக்குப்பட்டு போனா. அதுக்குள்ள வீட்டுக்கு வாழா வெட்டியா வந்துட்டா. நீ என்னடி யோசிக்கிற? உன்னையதான் மாப்பிள்ள திருவிழாக்கு கார்ல கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ யாருடி? ஜமீன் வீட்டு மருமக, கேட்கவா வேணும்? ஆனா ஆள் அப்படியே தாண்டி இருக்கா. அப்புறம் கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ள உன்னை எங்க கூட்டிட்டு போனாரு? சென்னையில பீச் பார்க்குன்னு தினமும் சுத்துவீங்களாடி? அப்படி சுத்துறதுக்கு பைக்ல போவீங்களா இல்ல இந்த மாதிரி கார்ல போவீங்களா? ஏய், ஜமீன் வீட்டு மாப்பிள்ள என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாரு உனக்கு? அத சொல்லு முதல்ல. சொல்லு சொல்லு. இங்க பாரு, இவ புருஷன் குடிக்காரன். என் புருஷன் இது வரைக்கும் அது வாங்கி கொடுக்கறேன் இது வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றாரே தவிர என் கிட்டதான் வாங்கி தின்னுட்டு கிடக்குறான் வரதட்சணையா.
ஏய் நம்ம கதையை விடுடி, ஃபர்ஸ்ட் அவ கதை என்னன்னு கேட்போம். ஆ, பொன்னாயி உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? என்னத்தடி சொல்ல? என்னாச்சு? ஏன் இப்படி குறப்படுற? புடிச்சு காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிட்டு போன? அதெல்லாம் அப்ப துர்கா, இப்பெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, முடி சரியில்லை, பேரு சரியில்லை, அப்பம் பேரு சரியில்லை, கால் சரியில்லை, செருப்பு சரியில்லை, புடவை சரியில்லைன்னு ஒவ்வொரு நாளும் சரியில்லை சரியில்லைன்னு சண்டை தாண்டி நடக்குது. கல்யாண புதுசுலலாம் என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் ஒன்னும் இல்லடி, முடிஞ்சு போச்சு எல்லாம். ஏய், நாங்களே வளவலன்னு பேசிட்டு இருக்கோம். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னமோ உன் முகத்தை பார்த்தா உன் மாமியார் வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய் சாச்சா, அதெல்லாம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். பொதுவா எல்லாரும் ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என் சின்னையா என்ன ராணியாவே வச்சிருக்காரு. வாழ்க்கையில ஒருத்தரால இவ்ளோ அன்பா இருக்க முடியுமான்னு நான் அப்பப்போ ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏதோ சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, அப்பப்போ கொடுப்பாங்களே சர்ப்ரைஸா? அந்த மாதிரி எனக்கு தினம் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்து கிஃப்டா கொடுத்து அசத்துவாரு. அது சரி, அவரு வாங்கி கொடுத்தது எதையாவது கழுத்துல காதுல போட்டுட்டு வந்திருக்கலாம்ல? ஆஸ்பத்திரியில இருந்து வந்தல, அதான் எல்லாத்தையும் கழட்டி வச்சிருக்கேன். போன வாரம் கூட எனக்கு அழகா இருக்குன்னு சொல்லி தங்கத்துல ஒரு பெரிய செயின் வாங்கி கொடுத்தாரு. ஆமா, இந்த மாதிரி புருஷன் அமையணும், அந்த மாதிரி புருஷன் அமையணும்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். அதுல அப்படி அமைஞ்சது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா எனக்கு அப்படியே நான் நினைச்ச மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு. இப்படி வாயில வடை சுட்டா போதாது. ஊர்ல தானே இருக்க, உன் புருஷன் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என் வீட்ல வந்து காட்டணும், சரியா? அதுக்கு என்ன, காட்டிட்டா போச்சு. நான் சொல்றது மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் கதை விடுறேன்னு நினைக்கிறியா? ஏய், அப்படி இல்லடி, சும்மா கிண்டலுக்காக தான் கேட்டேன். இங்க பாரு, உயிரே கொடுப்பேன்னு வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்கடி. ஆனா என் புருஷன் எனக்காக உயிரே கொடுத்தவரு. அம்மா தாயே, போதுமா? நீ சொன்னதை வச்சு உன் புருஷன் உன்னை எப்படி வச்சிருக்காருன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி சரி, நான் கிளம்புறேன். அவர் வந்துட போறாரு. உன் கண்ணே போதுண்டி, நீ பொய் சொல்லலன்னு நாங்க நம்புறோம். ஒரு பொண்ணு தைரியமா இருக்கானா அவரோட அப்பா நல்லவர்னு அர்த்தம். ஒரு பொண்ணு பாசமா இருக்கானா அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கானா அவ புருஷன் ரொம்ப நல்லவர்னு அர்த்தம்டி. நான் சந்தோஷமா இருக்கேன், போதுமா? ஏய், அவ நிஜமாவே சந்தோஷமா தாண்டி இருக்கா. சரி சரி, நாங்க போயிட்டு வரோம். நாங்க வரோம். வரோம். சின்னையா, நீங்க இப்ப வந்தீங்க? இப்பதான் துர்கா. துர்கா, என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம்? சும்மா சின்னையா, அவளுங்க வெட்டி ஏதாவது பேசிட்டு இருப்பாளுங்க. நீ அப்படியே ஊருக்காக வாழ்ற, உனக்கு இன்னும் உலகம் தெரியல. எனக்கு உலகத்தை பத்தி வேணா தெரியாம இருக்கலாம் சின்னையா.
என் உலகமே நீங்க தான். உங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ம் சரி வா கிளம்பலாம். ஐயா கொடுங்க ஐயா, அதை கையில கொடுங்க. போலாம். போலாம் வா. பொதுவா எல்லாரும் ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என் சின்னையா என்ன ராணியாவே வச்சிருக்காரு. போன வாரம் கூட எனக்கு அழகா இருக்குன்னு சொல்லி தங்கத்துல ஒரு பெரிய செயின் வாங்கி கொடுத்தாரு. உயிரே கொடுப்பேன்னு வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்கடி. ஆனா என் புருஷன் எனக்காக உயிரே கொடுத்தவரு. ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கானா அவ புருஷன் ரொம்ப நல்லவர்னு அர்த்தம்டி. சின்னையா, ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஏய் சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க யோசிக்கிற விஷயத்த உங்களால சொல்ல முடியல சின்னையா? அப்படி கூட வச்சுக்கலாம் துர்கா. நம்ம மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்காது துர்கா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க. நல்லா இருக்கேன். வணக்கம். ஐயா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை தாயா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாயா ஊர் திருவிழாவே களை கட்டி இருக்கு. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ஐயா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க எல்லாரும் இப்படி ஒரே இடத்துல பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஐயா? எவ்வளவுதான் வேலை பிசினஸ்னு சுத்திக்கிட்டு இருந்தாலும் ஊருக்கு வந்து உங்க முகத்தை எல்லாம் பார்க்கும்போது தான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. அம்மா நீங்களாம் வந்துட்டீங்க, சின்னவர் இன்னும் வர காணோம். இப்ப புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம். அதுக்கு பெரிய பெரிய மிஷின் எல்லாம் ஃபாரின்ல வாங்கணும். அது சம்பந்தமா தான் அவரு வெளிநாடு போயிருக்காரு. சரி சரி. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. இந்த திருவிழா மட்டும் இல்லனா உங்களெல்லாம் எப்படி இந்த ஊர் பக்கம் வந்து பாக்குறது? ஷோ, இந்த பட்டிக்காட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா உனானா ஏதாவது சொல்லி இங்க மறுபடியும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க இருக்கிற மூஞ்சிங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ச்சே. சரிங்கய்யா, வாங்க போலாம். வாங்க எல்லாரும் வாங்க. உட்காருங்க, உட்காருங்கம்மா, உட்காருங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம ஊர்ல நடக்கிற வேப்பிலை திருவிழாவுல காப்பு கட்டி எல்லா காரியங்களையும் நல்லபடியா நடத்த போறது நம்ம ஆவுடைய பையா தான். நீங்க சொல்ற மாதிரி 20 வருஷத்துக்கு அப்புறமா ரத்தன குபேர ஜமீன், சிவவல்லப ஜமீன், அதுக்கப்புறமா ஆவுடையப்பன் ஐயா வந்திருக்காரு. இந்த ஜமீனோட பரம்பரை அப்படியே தொடரணும். அதனால இந்த முறை வேப்பல திருவிழாவை நம்ம ஆவுடையப்பன் ஐயா தான் ஏத்து நடத்தணும். அது எப்படிப்பா முடியும்? 20 வருஷமா
இவங்க நம்ம ஊர்லயே இல்லையே. அது மட்டும் இல்லாம இவங்க அசலூர்காரங்க ஆயிட்டாங்க. உள்ளூர்காரங்க மட்டும்தான் பூஜை செஞ்சு அம்மன் கோயில விரதம் இருந்து இது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஒவ்வொரு முறையும் இந்த கோவில்ல விரதம் இருந்து பூஜை பண்றது நம்ம கௌரி தானே. வேப்பில திருவிழா நடத்துறது துர்கா தானே. அப்படி இருக்கிறப்போ இந்த தடவை ஆவடையப்பன் ஐயா திருவிழா நடத்துறது எப்படி சாத்தியம்? ஆமாமா, அது என்னமோ உண்மைதானே. நம்ம பேசுறதெல்லாம் வாய் வார்த்தைக்கு நல்லா இருக்கும், ஆனா யதார்த்தத்துக்கு ஒத்து வரணும்ல. யதார்த்தத்துக்கு ஒத்து வந்தா மட்டும்தான் நாம எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆவுடையப்பன் ஐயா இத்தனை வருஷம் கழிச்சு வந்ததுனால நாம எப்படி அவர்கிட்ட இதை திடீர்னு தூக்கி கொடுத்துட முடியும்? என்னப்பா இப்படி பேசுறீங்க? அவங்க ஜமீன் தான் இந்த திருவிழாவையே முதல்ல ஆரம்பிச்சு வச்சவங்க. இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பழைய முறைப்படி அவர்கிட்டயே இந்த பொறுப்பை கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லைங்க, துர்கா கிட்ட கொடுத்து இது துர்கா பண்றதுதான் சரியா இருக்கும். துர்காவுக்கு பரிவட்டம் கட்டி கௌரி பூஜை பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த வேப்பில திருவிழா முழுமையடையும். அதுக்கு முதல்ல அந்த துர்கா இங்க வரணுமே. ஏன் துர்காக்கு என்னாச்சு? எங்க இருந்தாலும் துர்கா வேப்பில திருவிழாவுக்கு இங்க வந்துரும். இந்த மாசாணி அம்மன் அருளால எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே ஒரு பக்கம் சரியா கூட இருக்கட்டும். ஆனா துர்காவுக்கு இப்ப உடம்பு சரியில்லையே. அவளால எந்திரிச்சு கூட நிக்க முடியல. ஷோ, ஆமா ஆமா, அவ ஆபரேஷன் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளால எப்படி இங்க வர முடியும்? அவ இங்க வந்தா தானே முதல்ல திருவிழா நடத்த முடியும். அவ வராம எப்படி ஆளாளுக்கு ஒண்ணுன்னு பேசினா? அது எப்படி துர்கா இல்லாம இந்த திருவிழாவை நடத்த முடியும்? அப்புறம் அது தெய்வ குத்தமாயிரும்ல. இத பாருங்கப்பா, முதல்ல ஊர்ல இருக்கிற எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இது எட்டுப்பட்டி மக்கள் கலந்துக்கிற வேப்பில திருவிழா. துர்காவும் கௌரியும் கொஞ்ச வருஷமா தானே பூஜை ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த பூஜைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நம்ம சிவ வல்லப ஜமீனும் ரத்ன குபேர ஜமீனும் தானே. ஏயா, அவங்க தானே முத இந்த பூஜையை ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம ஆவுடையப்பா அந்த பரம்பரையை சேர்ந்தவர் தானே. எப்படி பார்த்தாலும் ரத்த சொந்தம் மாறாது இல்லையா? இந்த பாருங்க, நம்ம துர்காவை விட ஆவுடையப்பன் ஐயா பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு அது சரியா இருக்கும். ஆமா, ஐயா பண்ணாதான் இந்த பூஜை சரியா இருக்கும். அப்பதான் நம்ம ஊருக்கு அந்த ரத்த பரம்பரையோட ஐதீகம் தொடரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஊருக்கு எந்த பிரச்சனையும் வராம செழிப்பா இருக்கும். அப்ப கோயில்ல முதல் மரியாதை பண்றது, பரிவட்டம் கட்டுறது எல்லாமே இந்த தடவை ஆவுடையப்ப ஐயாவுக்கே பண்ணணுமா? யோ, இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க பரம்பரை தானே இந்த கோயிலையே கட்டினது. இந்த பார், இந்த பூஜை எல்லாமே அவங்க பரம்பரையில தான் நடக்கவே ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறப்ப இந்த முதல் மரியாதை அவருக்கு கொடுக்கறதுல என்னையா தப்பு இருக்கு? அவருக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுத்து இந்த வேப்பில திருவிழாவை இவரு ஆரம்பிச்சு வைக்கிறது தான் சரியா இருக்கும்னு நான் மட்டும் இல்லையா, நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் அதை தான் விரும்புறாங்க. ஐயா, நீங்க எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்கீங்க. இந்த பாருங்க ஐயா, நீங்க தலைமை ஏத்து இந்த வேப்பில திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுப்பீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாருங்க, நீங்க ஊரு கூடி எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். நான் இதை உங்களுக்கு பண்ணணும்னா ரொம்ப பயபக்தியோட முதல் மரியாதையை ஏத்துக்கிட்டு அந்த பூஜையை நானே விரதம் இருந்து உங்களுக்காக பண்ணி கொடுக்கிறேன். போதுமா?
வா. அடடே, துர்காவை பத்தி பேசும்போது துர்கா, அசோக் தம்பி, கௌரி பாப்பா எல்லாருமே வந்துட்டாங்களே. அப்புறம் என்ன, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. மண்ணோட பொண்ணு வந்துருச்சு, கூட அந்த பொண்ணோட மாப்பிள்ளையே வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வணக்கங்க. அத்தை, இவ எப்படி அத்தை இங்க வந்தா? நம்மள கேவலப்படுத்துறதுக்காகவே கிளம்பி வந்திருக்காத்த. எனக்கு என்னடி தெரியும்? நானும் உன் கூட இங்கதானே இருக்கேன். இந்த அசோக் கூட இங்க வரேன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லல. அவனுக்கு இந்த ஊர் பக்கம் வரதே சுத்தமா பிடிக்காது. இவளுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் எதையாவது சொல்லி வலுக்கட்டாயமா அவனை கூட்டிட்டு வந்திருப்பாளுங்க. இப்பதான் இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்து நின்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நாம பொய் சொல்றோன்னு நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க. பெரியவருக்கு பரிவட்டம் கட்டணும்னு பேசிட்டு இருக்கோம். கரெக்டா அந்த நேரத்துல எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி வந்து நிக்கிறாளுங்க பாரு. இவளுங்களை பார்த்தாலே எனக்கு அடி வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என்னம்மா துர்கா, என்னாச்சு உனக்கு? ஏதோ அடிபட்டு ஆபரேஷன் பண்ணதால நீ இங்க வரமாட்ட, வேப்பல திருவிழால கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உன் வீட்டுல இருக்கிறவங்க எங்க கிட்ட இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ என்னடானா கும்பிட போனதையோ குறுக்க வந்து நிக்கிற மாதிரி வந்து நிக்கிறியேம்மா. இல்லைங்கய்யா, நான் ஊருக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி நான் ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்பி நேரா இங்க வந்துட்டேன். அசோக், இங்க ஊருக்கு கிளம்பி வரேங்கிறத ஒரு போன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? இப்படியா சொல்லாம கொள்ளாம வருவீங்க? அம்மா, அத்தைகிட்ட சொல்லணும்னு துர்கா சொல்லிக்கிட்டே இருந்தா. இல்ல அங்கதானே போறோம்னு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நாங்க. ஓ, அத்தை, அவ எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்மள எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அவளை தாங்கிறதுலே இந்த அசோக் குறியா இருக்கான் அத்தை. ஆமாண்டி. கௌரிமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோமா. இந்த தடவை கோயில் பூஜைய யாரு பண்றதுன்னு இப்பதாம்மா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். நல்ல வேலையா அந்த நேரம் பார்த்து நீங்களே வந்துட்டீங்க. பேச்சுவார்த்தையா? எதுக்கு பேச்சுவார்த்தை? அதான் வருஷம் விரதம் இருந்து எல்லா பரிகார பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் வேப்பல திருவிழாவை நடத்துறது துர்கா தானே. அப்புறம் எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம்? இத பாரு கௌரி பாப்பா, இதுக்கு முன்னால நீங்க பூஜையெல்லாம் பண்ணீங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து பாரம்பரியத்தை கொண்டு வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அத பண்ணது சிவ வல்லப ஜமீன் பரம்பரை தானே. அந்த பரம்பரையில வந்த ஆவுடைய பணையா இருக்கும் போது அவர் பண்றதா நம்ம முறை. ஜமீன் குடும்பம் தாமா பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இனிமே அவங்களே பண்ணட்டுமா. அவங்க பண்றதாமா ஐதீகம். என்னதான் ஐதீகமா இருந்தாலும் பல வருஷமா ஜமீன் குடும்பம் இங்க இல்லையே. அப்படி பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேப்பில திருவிழாவை நடத்தின எல்லா ஜமீனும் இந்த ஊர்ல தானே இருந்தாங்க. அப்போ அந்த ஐதீகத்தையும் நீங்க கடைபிடிச்சிருக்கணும்ல. ஐயா, இவ்ளோ சொல்றீங்களே, முதல்ல வேப்பில திருவிழாவை நாம எதுக்கு பண்றோம்னு தெரியுமா? அது இந்த ஊர்ல எதுவும் கெட்டது நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக பண்றோம். முதல்ல வேப்பில திருவிழாவை நாம எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம், அதுக்குண்டான பரிகாரத்தை எல்லாம் ஏன் துர்கா தான் பண்ணணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி, எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனா உனக்கெல்லாம் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இப்ப இங்க வந்து வீண் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெருந்தன்மையா சொன்னதுனாலதான் இந்த வேப்பில திருவிழாவை நீயும் துர்காவும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வேப்பில திருவிழா எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாம, இந்த பரிகார பூஜையை ஏன் பண்றோன்னு தெரியாம உன்னோட இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி இங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்கம்மா, வயசுல சின்னவளா இருந்தாலும் அந்த அம்மனோட அருளால எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் இந்த வேப்பில திருவிழாவை துர்கா தான் பண்ணணும்னு சொல்றேன். ஆனா நான் இப்ப சொல்ல போறது இங்க கூடி இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் இப்ப சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் சொல்றேன்.
பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல 7 பேர் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. அந்த நேரத்துல இந்த ஊர் மக்களுக்கு ஒரு தீய சக்தியால ஆபத்து வந்துச்சு. அதனால இந்த ஊரே அழியிற அளவுக்கு அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்பட்டுச்சு. அப்புறம் ஒரு நாள் காட்டுக்கு 7 பேரும் விறகு எடுக்க போயிருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற தீய சக்திய நேர்ல பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து பயந்து போன அந்த 7 சகோதரிகளும் காட்டுல ஒவ்வொரு திசை பக்கமா ஓடிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமும் இந்த ஊர்ல அதே மாதிரியான அசம்பாவிதம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போன அந்த 7 சகோதரிகளும் ஒண்ணு சேர 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 7 சகோதரிகள்ல ஒருத்தவங்க தான் ரேணுகா தேவி. அவங்க இடுப்புல ஒரு கை குழந்தைய வச்சுட்டு வந்தாங்க. மத்த 6 பேரும் ரேணுகா தேவிய பார்த்து இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. இது அந்த அம்மனே கொடுத்த குழந்தைன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சகோதரிகள் 6 பேரும் நம்பவே இல்லை. அப்ப ஏன் மேலேயே சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிறதுக்காக அவங்க உடம்பு முழுக்க வேப்பிலைய கட்டி நெருப்புல இறங்க போனாங்க ரேணுகா தேவி. அந்த நேரம் பார்த்து அந்த அம்மன் அருள் கொடுத்து இந்த குழந்தைய ரேணுகா தேவிக்கு கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க 7 பேரும் ஒன்னா சேர்ந்து வளர்க்க போற இந்த குழந்தையோட வம்சம் தழைச்சு வர வர எனக்கான எல்லா பூஜையையும் அவங்க தான் வாழையடி வாழையா செய்யணும்னு எவ்வளவு தடைகள் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க 7 பேரும் பண்ற பரிகார பூஜையை பார்த்து நான் மனம் மகிழ்ந்து மன நிறைவடைவேன். நீங்க பயந்து ஓடுன 7 திசைகள்ல இருக்கக்கூடிய ஊர்லயே 7 தெய்வங்களாக குடிக்கொண்டு அந்த ஊர் மக்களோட எல்லா துயரங்களையும் போக்குவீங்கன்னு அருள் கொடுத்தாங்க. 7 திசையில இருக்கக்கூடிய 8 பட்டி கிராமமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வேப்பிலை திருவிழாவை என் துர்கா நடத்தணும். ஏன்னா அந்த அம்மன் சொன்ன வம்சாவளியில பல தலைமுறைக்கு அப்புறமா வந்தவதான் என் துர்கா. இந்த வேப்பிலை திருவிழாவை துர்கா தான் நடத்தணும்னு நீங்களோ இல்ல நானும் முடிவு பண்ணல. அது அந்த ஆத்தா அம்மன் முடிவு பண்ணது. என் துர்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வேப்பிலை திருவிழாவை அவ தான் நடத்தணும். அவளுக்கு அப்புறமா அவ வயித்துல பிறக்கிற குழந்தை நடத்தணும். அப்பதான் இந்த ஊரும் ஊர்ல இருக்கிற மக்களும் நல்லா இருப்பாங்க. உங்க எல்லாரோட சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் ஒண்ணு கூடி மாசாணி அம்மன் கோயில்ல பூ போட்டு பாத்தீங்களே, அதுலயும் துர்கா தான் இது பண்ணணும்னு அந்த அம்மனே முடிவு பண்ணிட்டா. அதனால வேப்பிலை திருவிழாவோட வழக்கத்தை இங்க இருக்கிற யாரும் மாத்தவே கூடாது. சரி கௌரி பாப்பா, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். இப்போ துர்கா யாரு? ஆவுடையப்பன் ஐயாவோட மருமக தானே? அப்போ ஆவுடையப்பன் ஐயா குடும்பத்துல தானே துர்காவும் இருக்கா. இதுல மருமக பண்ண என்ன இல்ல மாமனார் பண்ண என்ன? அதனால ஆவுடையப்பன் ஐயாவே பண்ணட்டும் கௌரி. அதேதான் நானும் சொல்றேன். மாமனார் பண்ணா என்ன மருமக பண்ணா என்ன? அதனால துர்காவை பண்ணிட்டு போட்டோம். துர்கா பண்ணா மட்டும்தான் அந்த திருவிழா தெய்வ குத்தம் இல்லாம சரியா முடியும். அது எப்படி கௌரி? இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு துர்கா பண்ணாதான் அது தெய்வ குத்தம் ஆயிரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் இந்த பூஜையை பண்ணா இந்த திருவிழாவோட புனிதமே கெட்டு போயிருமா? அதனால துர்காவை வச்சு பண்றது சரியா வரும்னு எனக்கு தோணலாமா? வார்த்தையை அளந்து பேசுங்க தர்மகர்த்தா. ஜெயிலுக்கு போறவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்க கிடையாது. துர்கா மேல சந்தேகப்பட்டு தான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாங்களே தவிர அவ மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு கோர்ட்டே அவளை நிரபராதின்னு விடுவிச்சுட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ துர்கா தான் தப்பு பண்ணான்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவ நிரபராதின்னு சொல்லி கோர்ட்டே அவளை விடுதலை பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ஜெயில் வாசலை மிதிச்சதுனால அத ஒரு தீட்டு மாதிரி தானே ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க பாருங்க தர்மகர்த்தா சார், நீங்க இப்ப நடத்த போற இந்த ஃபங்க்ஷன் ஃபார்மாலிட்டிஸ் இத பத்தி எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், துர்கா ரொம்ப நல்லவன்.
அவன் மேல அபாண்டமா பழிய போடாதீங்க. பாத்தியா, இவன் ஒருத்தனே போதும் அவளை பெரிய நல்லவளாக்கி போஸ்டர் அடிச்சு நம்ம குடும்ப மானத்தையே வாங்கி நார் அடிச்சிருவான். அக்கா, அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. அத்தை, இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் இங்க நடக்க போதோ தெரியல அத்தை. இல்ல இல்ல, இது துர்கா தான் பண்ணணும். துர்காவும் கௌரியும் தான் பண்ணணும். அப்பதான் இந்த ஊர் நல்லா இருக்கும். இல்ல இல்ல, இது ஆவுடையப்பா ஐயா தான் பண்ணணும். ஜமீன் வம்சம் தான் இதை பண்ணணும். அப்பதான் ஐதீகம் தொடரும். அதெல்லாம் முடியாதுங்க, துர்கா தான் பண்ணணும். இல்லையா, ஆவுடையப்பா ஐயா தான் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. எல்லாரும் பேசிட்டு இருக்காதீங்க. ஆவுடைய பையன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சரி, கண்டிப்பா துர்கா தான் பண்ணணும். யாரும் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம். ஐயா, என்னது இதெல்லாம்? ஊர் மக்கள்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க அப்பா என்னமோ இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. அசிங்கப்படுத்துறீங்களா கூப்பிட்டு வச்சு? இல்லங்க, துர்கா தான் பண்ணணும். ஏய், ஆமாங்க, துர்கா தான் பண்ணணும். இல்லங்க, துர்கா தான் பண்ணணும். நிறுத்துங்க. இங்க பாருங்க தர்மகர்த்தா, இந்த பூஜையை நான் பண்ணா என்ன, என் மருமக பண்ணா என்ன, துர்காவே இதை பண்ணிட்டு போட்டோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லையா, அது வந்து முதல்ல திருவிழா நல்லபடியா நடக்கட்டும். என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். அந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? இந்த துர்காக்கும் கௌரிக்கும் ரொம்ப தலகணம் அதிகமாயிடுச்சு. ஏங்க, இத்தனை நாளா இந்த துர்கா தானே பூஜை பண்ணா. இந்த தடவை பரிவட்டம் கட்டி பூஜை பண்ணி நீங்களே நல்லபடியா வேப்பல திருவிழாவை ஆரம்பிச்சு வைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த ஊர்ல இருக்கிற நாம எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு முடிவெடுத்து பண்ணணும். அதனால வந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். முதல் மரியாதைய துர்காவுக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்களே, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் தெரியாம தான் கேக்குறேன். சாமி பொண்ணுன்னு ஊரை ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போய் அசிங்கப்பட்டு வந்தவளுக்கு நீங்க முதல் மரியாதை கொடுப்பீங்க. ஆனா இந்த ஊருக்காக கோவில் கட்டி இந்த பூஜை திருவிழா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்ச இந்த ஜமீன் வாரிசுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுக்க மாட்டீங்கல்ல? அகிலா, நீ பேசாம அமைதியாரு. மாமா, இந்த பூஜையை நீங்க பண்றது தானே முறை, அதனால நீங்களே பண்ணுங்க மாமா. பரவாயில்லம்மா துர்கா, நீ பண்ணாதான் இந்த ஊர் நல்லா இருக்கும்னு கௌரியே ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சுல்ல. அதனால நீயே இந்த பூஜையை பண்ண. ஏண்டி துர்கா, முதல் மரியாதையை நீ எனக்கு பிச்சை போடுறியாடி? அப்ப நான் போயிட்டு வரேங்க. வரேன் தர்மகர்த்தா, வரேன் வரேன். ஐயா ஐயா, கௌரி, இருந்தாலும் நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல கௌரி. நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு முழு மனசோட வழிபாடு நடத்தணும், அவ்வளவுதானே? அப்படி இருக்கும்போது வேப்பில திருவிழாவை நான் பண்ண என்ன, ஆவுடைய அப்பன் மாமா பண்ண என்ன? இங்க பாரு துர்கா, நான் எப்பவுமே உன் விஷயத்துல பிடிவாதமா இருந்ததில்ல, அது உனக்கே தெரியும். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்ல துர்கா, இது சாமி காரியம். சாமி காரியம் தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் வந்து தான் பண்ணணும்னு அம்மன் வந்து சொன்னால என்ன? அது மட்டும் இல்லாம குடும்பத்துல மூத்தவங்க தான் இந்த வேப்பில திருவிழாவை நடத்த போறாங்க. அதுவும் என் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தானே செய்ய போறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? உன் குடும்பத்துல இருக்கிற ஆள் செய்யலாம் தான் துர்கா, அதுல ஒரு தப்பும் இல்ல. ஆனா
நீ கேக்குற கேள்வியும் நியாயம்தான். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு துர்கா. என்ன கணக்கு? சாமி கணக்கு. அம்மன் கிட்ட எந்த கணக்கும் மிச்சம் வைக்க கூடாது. மனுஷங்க போடுற கணக்க திருத்தி எழுதிடலாம், ஆனா சாமி போடுற கணக்க திருத்தி எழுத முடியாது. வேப்பிலை திருவிழாவை நீ தான் நடத்தணுங்கிறது அந்த அம்மனோட கணக்கு. நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல கௌரி. சரி, அப்படின்னா நான் உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா துர்கா, ஒரு முறை இந்த ஊர்ல பெரிய தொற்று நோய் வந்து மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் அந்த நோயினால இறந்து போனாங்க. அதுக்கு கடைசி வர மருந்தும் கிடைக்கல. அப்படி ஊர் மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுற நேரத்துல அந்த மாசாணி அம்மனே தஞ்சோன்னு எல்லாரும் போய் நின்னாங்க. அப்ப நான் அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டது, இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் காவு வாங்குற இந்த தொற்று நோய அடியோடு விரட்டிடு. அதுக்கு பரிகாரமா நான் வருஷம் என்னோட துர்கா மூலமா உனக்கு நெய்வலுக்கு ஏத்தி கலசம் வச்சு எந்த குறையும் இல்லாம பூஜையை செஞ்சு வேப்பிலை திருவிழா நடத்தி தரேன்னு அந்த மாசாணி அம்மனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் வருஷம் இந்த ஊர் மக்களுக்காக விரதம் இருந்து ஆத்தாவுக்கு நேர்ந்துகிட்டு இந்த வேப்பிலை திருவிழாவை எடுத்து நடத்திட்டு வரல. எல்லாம் புரியுது கௌரி, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்? சொல்ல வேண்டாம் துர்கா, இது ஒண்ணும் சட்ட புத்தகம் இல்ல மாத்தி மாத்தி எழுதிக்கிறதுக்கு. சாமி புத்தகம். அதுவும் அம்மன் கணக்கு வழக்குல கராரா இருப்பா. அவகிட்ட நீ வாக்கு மாறக்கூடாது துர்கா. இதுக்கு பதிலா அது, அவருக்கு பதிலா இவருன்னு அம்மன் கிட்ட நீ மாத்திலாம் செய்ய முடியாது. அண்ணே, அண்ணே, என்னண்ணே வழியில இவ்வளவு பெரிய கல் இருக்கு, பார்த்து வரக்கூடாதா? பார்க்க முடிஞ்சா நான் ஏமா அந்த கல்ல மோத போறேன்? ஆமா, நீ துர்கா தானம்மா? ஆமாண்ணே, நான் துர்கா தான். நல்ல வேலை, இன்னைக்கு நீ வந்து என்னை காப்பாத்திட்ட. இருக்கிறவனுக்கு 2 கண்ணுமா, இல்லாதவங்களுக்கு உன்ன மாதிரி நல்லவங்களோட கண்ணு 1000 இருக்குமா. அண்ணே, கண்ணு தெரியாதவங்களோட வலி எனக்கு தெரியும்ண்ணே. இந்த மாதிரி எனக்கும் கொஞ்ச நாள் கண்ணு தெரியாம இருந்துச்சுன்னு. என்னம்மா சொல்ற? உனக்கு கண்ணு தெரியாம போச்சா? அது ஒரு பெரிய கதைன்னு. ஒரு விபத்துல எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. 1 மாசமா நான் அப்படிதான் இருந்தேன். ராத்திரி பகல்னு எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியாதுன்னு. அதனால உங்க வலி எனக்கு புரியுதுன்னு. ஆமா எசக்கி அண்ணன், துர்கா கண்ணு தெரியாத போது அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு பக்கத்துல இருந்து நான் பாத்திருக்கேன். யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம ஊர்ல பேச்சு வாக்குல சொல்லுவாங்க. அந்த மாதிரி துர்கா வாழ்க்கையில யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, அவ கண்ணே போயிடுச்சு. இப்பதான் அந்த ஆத்தா கண் திறந்து பாத்திருக்கா. உங்களுக்கும் சீக்கிரமே அந்த ஆத்தா கண் திறப்பானே. ஆமாண்ணே, கௌரி சொல்ற மாதிரி சீக்கிரமா என்ன மாதிரி உங்களுக்கும் கண்ணு கிடைக்கணும். பரவாயில்லம்மா, பழகிடுச்சு. கண்ணு கிடைச்சா உங்களை மாதிரி நல்லவங்களை பார்க்கலாம்னு ஒரு சந்தோஷத்துலயும், கண்ணு கிடைக்கலனா இந்த உலகத்துல நடக்கிற கெட்டது அநியாயம் இது எல்லாத்தையும் பார்க்காம இருக்கோங்கிற சந்தோஷத்திலேயே நான் வாழ்க்கையை ஓட்டிடுவேம்மா. உண்மையிலே உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. எவ்வளவு நிதானமா இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்க. கொஞ்ச நாள் கண்ணு தெரியாம இருந்த எனக்கே எவ்வளவு வலினா, பல வருஷமா கண்ணு தெரியாம உங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கும். ஆனா அது எதையுமே வெளியே காட்டிக்காம உள்ளுக்குள்ளே புதைச்சிட்டு எல்லார்கிட்டயும் இவ்வளவு பண்பாவும் பாசமாவும் பழகிருக்கீங்க. துர்கா, நீ சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைமா. ஆனாலும் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு வகையில கண்ணு தெரியாம இருக்கிறது கூட நல்லதா தான் இருக்கு. சரி, நான் கிளம்பட்டுமா? அண்ணே,
எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. நான் வேணும்னா வந்து உங்களை விட்டுட்டு வரட்டுமா? இன்னைக்கு நீ வருவ துர்கா, ஆனா நாளைக்கு யார் வருவா? எனக்கு பழகி போச்சு. நான் தனியாவே போறேன். நீங்க பார்த்து பத்திரமா போங்க. வரேன். பாத்துன்னு. அடே அப்பா, என்ன ஆட்டம் ஆடுற அந்த கௌரி! இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாதுக்கா. பெரியவரை இன்னைக்கு ஊர் முன்னாடி தலை குனிய வச்சுட்டாளே அவ. இங்க பாருங்கக்கா, அவ கொஞ்சம் கொஞ்சமா காய நகர்த்தி கடைசியில மொத்த குடும்பத்தையும் ஒழிச்சு உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. இனிமே யார் நினைச்சாலும் நம்மள காப்பாத்த முடியாது. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாரையும் காலி பண்ண பாக்குறா. பரிவட்டம் கட்டுற நேரத்துல வந்து காட்டுன்னு காட்டிட்டா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. அசோக்க பாருங்களேன், உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணல. அவன் அம்மானு தான் எல்லாமே இருந்தான். ஆனா இப்ப நான் தேவையில்லாதவள் ஆயிட்டேன். என்கிட்ட சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்திருக்கான். அதுவும் அந்த துர்காவை கூட்டிக்கிட்டு. எது கேட்டாலும் எதிர்த்து பேசுற அளவுக்கு அவளை அவனை தயார் பண்ணிட்டா. என்னக்கா, நாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க? எல்லாமே கைமீறி போயிடுச்சு காவேரி. எந்த ஊர்ல ஜமீன் குடும்பம்னு தலை நிமிர்ந்து நின்னுட்டு இருந்தோமோ, இப்ப அதே ஊர்ல எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கோம். அத நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஏன் புருஷன் இந்த திருவிழாவை பண்ணக்கூடாது, அவதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? எதிரி தாக்கி வலுவை இழந்துகிட்டே இருப்பான். நாம தாங்கி வலுவாகிட்டே இருப்போம். ஒரு கட்டம் வரும், அப்ப நாம யாருன்னு பெருசா காட்டுவோம். அந்த கட்டம் வந்துருச்சுக்கா. நாம யாருன்னு காட்டிடுவோம். இந்த பிரச்சனைய நாம தலையிட்டு முடிக்கணும், இல்லனா தலையை எடுத்து முடிக்கணும். எங்க துர்கா போன? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். வா போலாம். எங்க சின்னையா? நம்ம வீட்டுக்கு தான். இவ்வளவு நேரமா ஊர்ல எல்லாரும் என்னென்னவோ பேசி உன்னை அப்செட் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ கடைசியில கௌரி ஆசைப்பட்ட மாதிரியே நீயே இந்த திருவிழாவை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல விஷயம்தான். ஆமா சின்னையா, வருஷம் நம்ம பண்ணி பழகிடுச்சு. கரெக்ட் தான் துர்கா. அதான் கடைசியில பெரியப்பா நீயே பண்ணன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன, எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. முதல் நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வந்ததுல இருந்து ஒரே அலைச்சலாவே இருக்கு. துர்கா, நம்ம வீட்டுக்கு துர்கா, அதான் அவரே சொல்றாருல்ல. இல்ல, நான் வந்து என்ன உளறிட்டு இருக்க? இல்ல வேற எங்கேயாவது போற பிளான் இருக்கா? சொல்லு, நான் வேணும்னா கொண்டு போய் விடுறேன். என்ன சின்னையா, நீங்க தான் என்ன விட்டுட்டீங்களே. விட்டுட்டீங்களா? மன்னிச்சிருங்க சின்னையா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என்ன விட்டுட்டீங்க தானேன்னு கேட்டேன். ஊருக்கு வந்து விட்டேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க, அந்த அர்த்தத்துல தான் கேட்டேன். இப்ப என்ன சொல்ற? நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன், அதானே? அப்ப நீ வீட்டுக்கு வரல. இல்ல சின்னையா, நான் என்ன சொல்ல வரேன்னா, துர்கா, நீ முதல்ல கிளம்பி போ. சித்தப்பா தான் வர சொல்றாருல்ல, எதுக்கு போய் வாக்குவாதம் பண்ற? அப்படி சொல்லு கௌரி. அவளை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து தான் கூப்பிடுறேன். சித்தப்பா, நான் ஒன்னும் துர்கா மாதிரி எல்லாம் பிக்கு பண்ணிக்க மாட்டேன். இல்ல, ஜமீன் வீட்டுக்கு போறேன். நம்ம வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. திருவிழாக்கு பூஜை பண்றதுக்கு அந்த வீடுதான் சௌகரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கோயிலுக்கும் பக்கத்துல இருக்கும். ஓ சரியா? துர்கா போ. என்ன கௌரி இப்படி சொல்ற? துர்கா, முதல்ல கார்ல ஏறு. அப்பவே நான் தான் சொன்னேன்ல, போ.
என்ன சொன்ன கௌரி? இல்ல சித்தப்பா உன்னை தேடுவாரு, நீ சீக்கிரம் கிளம்பி போ, நான் தனியா போறேன்னு சொன்னேன். இதோ எங்க இவளுக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி துர்கா வா. போ துர்கா. அம்மா மாசாணி, என் துர்கா சித்தப்பா 2 பேரும் சீக்கிரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் தாயே. என்ன சொல்ல போற நீ, என்ன சொல்ல போற, எப்போ சொல்ல போற நீ, எப்போ சொல்ல போற, என்ன சொல்ல போற நீ, என்ன சொல்ல போற, எப்போ சொல்ல போற நீ, எப்போ சொல்ல போற, காத்திருப்பேன் காத்திருப்பேன் 6 மாசம்தான் கண் முழிச்சு படி. துர்கா, நான் கூப்பிட்டது கோவமா இல்ல கூட்டிட்டு வந்தது கோவமா? எனக்கு கோவமே வராது சின்னையா. தெரியுதே, உனக்கு ஆக்ஷன் இல்ல ரியாக்ஷன் மட்டும்தான் வருது. சின்னையா, என்ன உங்களுக்கு வழி மறந்து போச்சா? ஜமீன் வீடு அந்த பக்கம் இருக்கு. எனக்கு வழியெல்லாம் ஒண்ணு மறக்காது. நான் எப்பவுமே போற ரூட்ல ஸ்ட்ராங்கா இருப்பேன். டைவர்ஷன் கிடையவே கிடையாது. என்ன அப்பப்ப யூ டர்ன் போடுறது, லெஃப்ட் எடுக்கிறது, இந்த ரைட் எடுக்கிறத பார்த்து சில பேரு ஏதோ நான் தப்பான ரூட்ல போறேன்னு நினைச்சிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க எதுவும் வேற அர்த்தத்துல பேசலையே சின்னையா? இல்ல துர்கா. துர்கா, நான் உன்னை சொல்லவா? ஆக்சுவலி உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நீ எனக்கு செம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்ட. என் ஃப்ரெண்டு துர்காவை நான் எப்பவுமே எந்த நிமிஷத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகேவா? நீயும் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்க சொல்லு. என் உயிரை காப்பாத்திருக்க, எங்க வீட்டில் நடந்த எல்லா ப்ராப்ளத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்க. ஸோ எப்பவுமே எனக்கு உன் மேல பெரிய மரியாதை உண்டு. ஆனா அதே நேரத்துல எனக்கு என்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட். இங்க பாரு துர்கா, லைஃப் வேற, லவ் வேற, கல்யாணம் வேற, கமிட்மெண்ட் வேற, வாழ்க்கை வேற. ஆமா ரைட்? உங்க பட்டினத்து வாழ்க்கையில எல்லாமே வேற வேறதான். ஆனா எனக்கு பூமி சுத்துறது நின்னாலும் பரவாயில்ல, புருஷன் சுத்துறது நிக்க கூடாது. அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சின்னையா. துர்கா இறங்கு, இறங்கு சொல்றேன். சின்னையா, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ஏதாவது வேலையா? என்ன வேலையா? கடைக்கெல்லாம் வேலையா வரமாட்டாங்க துர்கா. வேலை இல்லைன்னா தான் கடைக்கு வருவாங்க. ரிலாக்ஸ் பண்ண, ஷாப்பிங் பண்ண, அப்படி இப்படின்னு என்னென்னவோ இருக்கு. சரி வா, டைம் ஆகுது, வா வா. துர்கா கண்ணு. பாட்டி. ஏய் துர்கா, எப்பமா ஊர்ல இருந்து வந்த நீ? இன்னைக்குதான் பாட்டி. இந்தா உனக்கு பிடிச்ச ஜாதி மல்லிப்பூ வாங்கிக்க. பூ வேண்டான்னு சொல்லக்கூடாதுல, அதுவும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. அதுக்குல்ல பாட்டி, என் கையில இப்ப காசு இல்ல. பரவாயில்லம்மா, வாங்கி வச்சுக்கம்மா. பாட்டி பாட்டி சொல்றல, இருக்கிற பூ எல்லாத்தையும் கொடுங்க. இந்தா வாங்கிக்க, பூ வாங்கிக்க. துர்கா வாங்கிக்கோ. வாங்கிக்கம்மா. தலையில வச்சுக்கம்மா. வச்சுக்கோ.
பாத்தியா சீமையில இருந்து வந்த மகராசன் நீ சீரும் சிறப்புமா இருக்கணும்னு பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு பூல முழம் போட்டு பாசத்தை காட்டிட்டாரு. நல்லா இருமா, நல்லா இரு. வா போலாம். அவன்தானே அவன்தானே என் உலகம் மாணவன் அவன்தானே என் கண்ணே பரவசம் என் கைகள் அவன் வசம் என் கண்ணே பரவசம் நானே அவன் வசம் இத்தனை நாளாய் அட இத்தனை நாளாய் எதுக்காகத்தான் காத்திருந்தேன் இத்தனை நாளாய் அட இத்தனை நாளாய் எனக்குள்ளே நான் பூத்திருந்தேன். வாங்க சார், வாங்கம்மா. செயின் பார்க்க வந்திருக்கோம். நல்ல டிசைன்ஸா காட்டுங்களேன். காட்டுறேன் சார். யாருக்கு சின்னையா செயின்? என்னோட ஃப்ரெண்டுக்கு தான். ஒரு gift கொடுக்கறதுக்காக செயின் வாங்கிட்டு போறேன். என்னதான் ஆம்பளை நாங்க பார்த்து வாங்கினாலும் லேடிஸ் நீங்க பார்த்து எடுக்கிற மாதிரி வராது இல்லையா? அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவுதானே சின்னையா? உங்க ஃப்ரெண்டே அசந்து போற மாதிரி ஒரு சூப்பர் டிசைன் எடுத்துடலாம். சார், என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் வேற ஏதாவது? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். துர்கா, உனக்கு டீ காஃபி ஏதாவது? இல்ல சின்னையா, எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் செயின் பாப்போம். பாருங்க சார். பாரு துர்கா. சின்னையா, இது நல்லா இருக்குல்ல? நல்லாவா இருக்கு? எனக்கு என்னவோ பிடிக்கல. இது வேணா, நீங்க வேற மாதிரி காட்டுங்களேன். வேற மாடல் காட்டுங்க துர்கா. அப்புறம் இங்க பெருசா சென்னை அளவுக்கு கலெக்ஷன் இல்லையோ? நம்ம பேசாம சென்னைக்கே போய் எடுத்துக்கலாமா? அப்படிலாம் இல்ல சின்னையா. சென்னையில அது வேற மாதிரி ஒரு கலெக்ஷனா இருக்கும். ஆனா இங்க பாரம்பரியத்தோட கலாச்சாரத்தோட இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்ல கிடைக்கிற மாதிரி பழமையான பாரம்பரியமான நகைங்க சென்னையில கூட கிடைக்காது. அப்படியா சொல்ற? ஆமா சின்னையா, இந்த ஊர்ல இந்த கடை எவ்வளவு பழமையானது தெரியுமா? தலைமுறை தலைமுறையா இந்த கடை இருக்கு. நானு கௌரி எல்லாம் சின்ன வயசுல காசு சேர்த்து வச்சு நகை வாங்கணும்னா இங்கதான் ஓடி வருவோம். காது குத்து, கல்யாணம்னு வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் இங்க நகை வாங்கிட்டு போனா அவ்வளவு சிறப்பா இருக்கும். ரொம்ப கைராசியான கடை. அப்போ இந்த கடை உனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லு, அப்படிதானே? ஆமா சின்னையா, இந்த கடை எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச கடை. ஓ ஆமா சார், அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். எங்க கடை ரொம்பவும் கைராசியான கடை. ஒரு தடவை நகை வாங்கிட்டு போனீங்கன்னா திரும்ப திரும்ப எங்க கடைக்கு தான் வருவீங்கன்னா பாத்துங்களேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்னையா, எந்த மாடல் காமிச்சாலும் யோசிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயின் எடுக்கலாம். போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோலாம் இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல துர்கா. சரி விடுங்க. அவங்க முகம் எப்படி இருக்கும்? கலரா இருப்பாங்களா? அவங்கள பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி சொல்றது துர்கா? அதாவது கருப்பும் இல்லாம சிவப்பும் இல்லாம ஒரு ஒரு டைப்பா மஞ்சளா ஒரு கலரு. கோவமா பார்க்காம குறுகுறுன்னு பார்க்காம குழந்தைத்தனமா பார்க்கிற ஒரு கண்ணு. துடுக்கா பேசும்போது
துருத்திக்கிட்டு நிக்கிற ஒரு மூக்கு, அந்த வாய் இருக்கே வாய், அவ வாயை திறந்து பேச ஆரம்பிச்சா நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவளை பார்த்த உடனே பிடிச்சு போறதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனா பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட இருக்காது. சினியா, என்னாச்சு துர்கா? போதும். நீங்க வர்ணிச்சதுல இருந்தே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம வேற செயின் பார்க்கலாம். துர்கா, இது எப்படி இருக்கு? முடிவிலா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் இருந்தேன் ஒரு துளி பார்வையிலே. சார், இந்த செயின் உங்களுக்கு ஓகேவா சார்? இது எவ்வளவு சார்? 1.5 லட்சம் ரூபாய் தான். என்னது 1.5 லட்சமா? இல்ல இல்ல, இந்த மாடல் நல்லா இல்ல, நம்ம வேற பார்க்கலாம். சின்னையா, இந்த செயின் உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. இது எவ்வளவு சொல்லுங்க? இது 1,40,000 ஆகுமா? துர்கா, சும்மா எதுக்கு நீ திருப்பி திருப்பி வேலை கேட்டுட்டு இருக்க? இதான நல்லா இருக்குன்னு சொன்ன, இதே பில் பண்ணிடலாம். மன்னிச்சிடுங்க சின்னையா, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எடுக்கிறீங்கன்றத மறந்துட்டு நான் எனக்கு எடுக்கிற மாதிரி வேலையெல்லாம் கேட்டுட்டேன். துர்கா, ஒருத்தங்களுக்கு அன்போட நம்ம கிஃப்ட் கொடுக்கும்போது விலைய பத்திலாம் ரொம்ப யோசிக்க கூடாது. சார், சொல்லுங்க சார். நீங்க இந்த செயினை பில் பண்ணிடுங்க. கார்டா கேஷா சார்? கார்டு தான் சார். பாக்ஸ் வேண்டாம், பில் மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். துர்கா, என்ன சின்னையா இது? உங்க ஃப்ரெண்டுக்காக எடுத்த செயினை எனக்கு கொடுக்கறீங்க? துர்கா, அந்த ஃப்ரெண்டே நீதான். நான் உனக்காக தான் இதை வாங்கினேன். இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, உனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, இந்த வாங்கிக்கோ. இல்ல சின்னையா, அது வந்து இத புடி துர்கா. கழுத்துல போட்டு பாரு, நல்லா இருக்கும். அப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் நீ இதை கழட்டவே கூடாது. அழகா இருக்கு. சின்னையா, எனக்கு இது கனவா நிஜமானே தெரியல சின்னையா. கனவெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே நிஜமாதான் நடக்குது. ஒரு நிமிஷம் இரு, இந்த கண்ணாடியில பாரு. இங்க பாரு, இந்த செயின் எவ்வளவு அழகா இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? நான் தான் சொன்னேன்ல உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு. சரி, கிளம்பலாமா? வா. சின்னையா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? சொல்லு துர்கா, என்ன விஷயம்? எதை பத்தி கேட்க போற? நீ என்ன வேணும்னாலும் கேட்கலாம், கேளு. என்ன சின்னையா, திடீர்னு எதுக்கு இப்படிலாம்? நான் கொஞ்சம் கூட இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. எதுக்கு இந்த செயின்? கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு சின்னையா. இல்ல துர்கா, நீ கொஞ்சம் முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் அது வாங்கி கொடுத்தாரு, இது வாங்கி கொடுத்தாருன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. ஆனா அதுக்கு வர்த்தா இதுவரை நான் நடந்துகிட்டதே இல்லை.
நம்மளோட இந்த டிராவல்ல நான் உனக்குன்னு பெருசா எதுவும் செஞ்சதே இல்லை. அதனால தான் உனக்கு ஏதாவது பெருசா செய்யணும்னு தோணுச்சு. அதான் இந்த செயின் உனக்கு பிரசன்ட் பண்ணேன். துர்கா துர்கா, மறுபடியும் ஆனந்த கண்ணீரா? வேணாம், வா போலாம். சார் இந்தாங்க பில்லு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். வெல்கம் சார். போலாமா? வா 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 துர்கா. ஏன் தயங்குற? வா. நில்லுடா. இப்ப எதுக்கு இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? பெரியமா, துர்கா நம்ம வீட்டுல தானே இருக்கணும். அதான் ஏய், வாய மூடுறா. ஊரே கூடி அவருக்கு பரிவட்டம் கட்டுறதுக்கு காத்து கிடக்கும் போது பட்டுன்னு வந்து தட்டி பறிச்சுட்டு போன இவளை நாங்க எல்லாரும் சேர்ந்து மணமகளே மருமகளேன்னு வரவேற்கணுமா அசோக்? பெரியமா, நீங்க என்ன பேசுறீங்க? துர்கா தான் பெரியப்பாவே பண்ணட்டும் தானே சொன்னா. அங்க இருந்தவங்க தானே. ஏய், போதும் நிறுத்துடா. வக்கீல் கோர்ட்ல வக்காலத்து வாங்குற மாதிரி ஓ பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. யாரடா பேசுனது ஊர்ல? அந்த கௌரி தானே பேசுனா. அத கேட்டு இந்த துர்கா ஜட மாதிரி தானே நின்னுட்டு இருந்தா. ஏண்டா, ஜமீன் குடும்பத்துக்கே இந்த தோரம் கெட்டவள மருமகளா கூட்டிட்டு வந்ததே அவர்தான். அம்மா, ஆனா அவரையே ஓ பொண்டாட்டி அசைச்சு பாத்துட்டாளே. அத்தை, நான் வேணும்னு எதுவும் பண்ணல அத்தை. அம்மாடி, நீ எதுவுமே பண்ணல. நீ ரொம்ப நல்லவ. நாங்க எல்லாரும் தான் கெட்டவங்க. இப்ப என் புள்ளைக்கு நான் எதிரி ஆயிட்டேன். நீ ரொம்ப நல்லவளாயிட்டடி. நம்ம எல்லாரையும் பார்த்தா இவனுக்கு கசக்குது. அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் எப்படா பேசுறேன்? என்கிட்டதான் நீ பேசவே மாட்டேங்கிறியே. அந்த ஆதங்கத்துல தான் பேசுறேன். 20 தடவை போன் பண்ண, நீ எடுக்கவே இல்லையே. அம்மா, நான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அதான். நீ ஒரு தடவை கூட போன் எடுக்காததுனால ஒருவேளை உனக்கு அம்மா மேல அக்கறையே இல்லையோன்னு நினைச்சேன். காலையில எழுந்த உடனே சாப்பிட்டியா, தூங்குனியா, தும்முனியா, வந்தியா, போனியான்னு கேட்ட நீ இப்போ இருக்கேனா செத்த நான் கூட பார்க்காம இருக்கியடா. அதான் உனக்கு என்ன விட முக்கியமானவ இவ வந்துட்டாளேன்னு யோசிக்கிறேன். நான் வண்டி ஓட்டிட்டு வந்ததெல்லாம் கவனிக்கல, அவ்வளவுதான். இரு, நான் ஊருக்கு கிளம்புறேன்னு உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப கூட நீ பேசலடா. நீ ஊருக்கு போறேன்னு எனக்கு சொல்லவும் இல்ல. வண்டி ஓட்டிட்டு உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு அவளை கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு ஊர் கூடி நின்னு பஞ்சாயத்து பேசும்போது கூட நீ என் கூட பேசலையடா. இவ்வளவு நேரம் ஆகியும் நீ எங்க இருக்கியோ என்ன ஆனியோன்னு நான் பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ பேசலையப்பா. காலையில இருந்து என் கூட பேச உனக்கு ஒரு 10 நிமிஷம் கூடவா உனக்கு கிடைக்கல? விடுங்க அத்தை, அசோக் இப்ப முழுசா மாறிட்டாரு. இத்தனை நாளா குடும்ப தலைவியா இருந்த அகிலா அத்தை அவருக்கு தலைவலி ஆயிட்டாங்க. அம்மாவா அன்பாவா இருந்த நீங்க இப்ப சும்மாவா தோணுது? எங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப வெறுப்பா இருக்குல்ல அசோக்? அண்ணி ப்ளீஸ், ஏற்கனவே அம்மா கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. நீங்க இன்னும் அவங்கள டென்ஷன் பண்ற மாதிரி எதுவும் பேச வேண்டாம். ஆக்சுவலி துர்காவுக்கு ஆபரேஷன் போச்சு, அதனால நான் அவ கூட இருக்கிற மாதிரி ஒரு சூழல், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே இல்ல அண்ணி. அவளை தனியா அனுப்பி விட தான் காலையில கேப் அரேஞ்ச் பண்ணேன்.
ஆனா அந்த டிரைவர் கொஞ்சம் ரேஷா டிரைவ் பண்ணதுனால நானே வண்டி ஓட்டிட்டு வர சூழ்நிலை ஆயிடுச்சு. மற்றபடி யார்கிட்டயும் பேசக்கூடாது, இங்க சொல்லாம வரணும், உங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணணும்னு எந்த எண்ணமும் எனக்கு இல்ல அண்ணி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. நிஜமாவே துர்காவுக்கு பிரச்சனை, அதனால்தான். இவ வந்ததுல இருந்தே நமக்கு தான் பிரச்சனை. கணக்கே இல்லாம பிரச்சனை இங்க வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு பிசினஸ் காலியாச்சு, சத்யா செத்து போயிட்டான்னு செய்தி வந்துச்சு. குடும்பமே கோர்ட்டு படி ஏற நிலைமை வந்துருச்சு. குத்து விளக்க ஏத்த வந்த இவ கம்பி எண்ணிக்கிட்டு குடும்ப மானத்தை வாங்குற நேரம் வந்துச்சு. இதுக்கப்புறமும் உன் பொண்டாட்டிய நீ தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிற மாதிரி நாங்களும் கொண்டாடணுமா? சின்னையா, போதும் சின்னையா. நான் இதுக்கு தான் சொன்னேன், நான் வந்தா சரியா இருக்காது. இங்க யாருக்குமே நிம்மதி கிடையாது. நான் இருந்தா பிரச்சனை தான் சின்னையா. நான் போறேன் சின்னையா. அழாத ப்ளீஸ். உன் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது, சரியா? டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. அத்தை, அக்கறை ஆறா வழியுது. ஹே, அது என்ன துர்கா? என்ன இது புது செயின்? நான் பார்த்ததே இல்லையே. ஓ, ஹஸ்பண்ட் சார் வாங்கி கொடுத்த கிஃப்டா? பாத்தியா காவேரி, உன்னோட உத்தம புத்திரன் பஞ்சாயத்துல நம்மள அசிங்கப்படுத்தின இவளுக்கு தங்க சங்கிலி வாங்கி கொடுத்திருக்கான். என்னடா என்னடா நடக்குதுங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து இவளை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்னடானா இவளுக்கு தங்க நகை போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கியா? அம்மா, ஏன்டா அப்படியே நிக்கிற? சொல்லுடா, நீதான் அவளுக்கு தங்க நகை வாங்கி கொடுத்தியா? ஐயோ அம்மா, நான் யதார்த்தமா தான் அந்த செயினை வாங்கினம்மா. இந்த செயினை வாங்கி கொடுத்தியா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. நான் தான் வாங்கி கொடுத்தம்மா. அம்மா, அத்தை, அழாத துர்கா. ஏய் அம்மா. காவேரி, அத்தை, என்னது கையில பேக்? போதும்க்கா, இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஜமீன் வீட்டு மருமகளா இவளே இங்க இருக்கட்டும். இவளே இந்த வீட்ல இருந்து ஆட்சி பண்ணட்டும். எனக்கு இங்க வேலை இல்ல. ஊர் திருவிழால குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினவளுக்கு எப்ப இவன் தங்கத்துல செயினை வாங்கி போட்டானோ அப்பவே எல்லாமே போச்சு. அம்மா, என்னம்மா அது? எதுக்கு இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க? ஏண்டா இருக்கணும்? அந்த தறிக்கட்டவளை தட்டி கேட்க உன்னால முடியல. அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற. இத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அம்மா, நீங்க இப்ப வெளியே போனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதுவும் நம்ம ஊர்ல. ஓ, இப்ப நான் வெளியில போறது உனக்கு பிரச்சனை இல்ல. ஊர் உலகத்துல என்ன பேசுறாங்கன்னு அதுதான் உனக்கு பிரச்சனை இல்லையா? ஐயோ அம்மா, நான் சின்னையா, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேண்டாம் சின்னையா, நான் இங்க இருந்து போறேன். நான் கிளம்புனது சரியா இருக்கும். துர்கா ப்ளீஸ், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு. அம்மா இங்க பாருங்கம்மா, அவளுக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. அவளுக்கு இங்க யாருமே இல்லம்மா. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா.
நாம இந்த நேரத்துல அவளை வெளியே போக சொல்றது நல்லா இருக்காதுமா. அதனாலதான்ப்பா நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் போறேன். அவ இந்த வீட்டுல மகராசியா இருக்கட்டும். நான் எங்கேயோ போறேன், என்னவோ ஆகுறேன். அம்மா, திருவிழாவை பத்தி பேசும்போதே நம்ம குடும்பம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியுமே. எங்களுக்கு தெரியாம நீ கார்ல இருந்து இறங்கும் போது துர்கா கட்சி, ஆவுடையப்பன் கட்சின்னு குடும்பம் ரெண்டாய் கிடக்குன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்களே. அம்மா, உன் பொண்டாட்டி பார்த்த வேலை அப்படி. இப்ப நான் வெளியில போனா யாரும் புதுசா தப்பா பேச மாட்டாங்க. சின்னையா, இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா அது நல்லா இருக்காது. வேண்டாம் துர்கா. அத்தை, நீங்க இங்கே இருங்க. தயவு செஞ்சு என்னால யாருக்கும் எந்த சிரமமும் வேண்டாம். ஆனா சத்தியமா ஒரு முன்னாடி நான் மாமாவை அசிங்கப்படுத்தணும்னு எதுவுமே பண்ணல. கௌரி அம்மனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த குடும்பம் தான் எல்லாமே. மாமா என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு, எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு எல்லாமே எனக்கு தெரியும். உங்க எல்லாரும் மனசையும் நான் காயப்படுத்திருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன். சரி, நான் இப்ப போறேன். துர்கா, துர்கா நில்லு. கொச்சாயி, ஒரு திட்டமோ ஒரு சட்டமோ என் கண்ணுல தெரியுது. அதனால இத நாம சரியான முறையில பயன்படுத்தணும். அவளோட ஊர்ல துர்காவுக்கு ஏற்பட போற பிரச்சனையால கௌரியும் இப்ப புலம்பி சிக்கி தவிக்கணும். கௌரிக்கு துர்கா மூலமா சக்தி கிடைச்சாலும் இதுக்கப்புறம் கௌரியால எந்த ஒரு பூஜையையும் முழுசா செஞ்சு முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தொடர்ந்து அவளுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவளால எதையுமே பண்ண முடியாம போகும். கௌரியோட ஆட்டத்தை அடக்கி இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கௌரி தான் காரணம்னு சொல்லி அவளை ஒரு வழி பண்ணி எப்படியாவது நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் என் காளியோட மனசு குளிரும். கௌரி, துர்கா வா, உள்ள வா. துர்கா, என்ன துர்கா நீ இங்க வந்துட்ட? துர்கா, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அழுதியா? ஐயோ இல்ல கௌரி, கண்ணுக்கு டிராப்ஸ் போட்டேன். அதான் கண்ணுல லேசா தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அது சரி, நீ எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்த? இல்ல கௌரி, எனக்கு படுத்தா அங்க தூக்கமே வரல. துர்கா, பொய் சொல்லாத. துக்கம் இருந்தா தூக்கம் வராதுன்னு நீ தானே சொல்லுவ.
துர்கா, அந்த வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அட என்ன கௌரி நீ? அந்த வீட்ல பிரச்சனை இருந்தாதான் இந்த வீட்டுக்கு வருவாங்களா? அங்க போன உடனே எல்லாரும் என்னை எப்படி கவனிச்சாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா கௌரி, நான் வந்த உடனே பெரியத்த சின்னத்த எல்லாரும் என்கிட்ட கண்ணு வந்தத பத்தி கேட்டாங்க. வீணாம்மா கூட ரொம்ப அக்கறையா பேசினாங்க. சின்னையா வர, துர்கா நீ மாத்திரை சாப்பிடு, மருந்து சாப்பிடு, மேல ஏசி போட்டிருக்கு, அங்க போய் பாடுன்னு ஒரே அன்பு தொல்ல. அப்படியே துர்கா இங்க வந்த? நீ சித்தப்பா கூடயே இருந்திருக்கலாம்ல? இல்ல கௌரி, அது இத்தனை நாளைக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு வரல. உன் கூட இப்படி பாயில படுத்துட்டு நில வெளிச்சத்துல கதை பேசிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும்ல. துர்கா, நீ எப்படி துர்கா இப்படி போய் சொல்ல கத்துக்கிட்ட? என்ன கௌரி, நான் சொல்றது எதையுமே நீ நம்பலையா? சரிதான், நம்பிட்டேன். உன்னை நிறைய கவனிச்சதுல ரொம்ப சலிச்சு களைச்சு போய் என்ன பார்க்க வந்துட்ட, அதானே? இங்க பாரு துர்கா, நான் பாப்பாவா இருந்தப்போ எனக்கு நிறைய கதை சொல்லுவ. அது எல்லாமே இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா என்னை இப்பவும் பாப்பாவாவே நினைச்சு நீ கதையா சொல்லிட்டு இருக்க. சரி, இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் எது கதை எது நிஜம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சொல்லு, கேப்போம். இங்க பாரு. ஏ, புது செயினா? யாரு, சித்தப்பா வாங்கி கொடுத்தாரா? துர்கா வாங்கிக்கோ. துர்கா, என்ன சின்னையா இது? உங்க ஃப்ரெண்டுக்காக எடுத்த செயின எனக்கு கொடுக்குறீங்க? துர்கா, அந்த ஃப்ரெண்டே நீதான். நான் உனக்காக தான் இதை வாங்கினேன். துர்கா, அப்ப நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. கௌரி, சில நேரத்துல நாம நினைச்சது நடக்காது, சில நேரத்துல நாம நினைக்காததெல்லாம் நடக்குது. இன்னும் சில நேரம் தான் நினைச்சே பார்க்க முடியாத எல்லாமே நடக்குது. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். இத நீ தானே சொன்ன. சரி சொல்லு, இப்ப நீ என்ன நினைக்கிற? என் சந்தோஷம் என்ன தெரியுமா? உன் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்படி பேசிட்டு இருக்கிறது, அது ஒரு தனி சுகம். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா இருந்தப்போ அப்பா இருந்தப்போ வாழ்க்கை எவ்வளவு சுகமா இருந்துச்சுன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. நீ பேசுறத வச்சு பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, இல்ல ரொம்ப சோகமா இருக்க, அதானே? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். கௌரி, நீ சாப்பிட்டியா? வரும்போதே கோயில் பிரசாதம் சாப்பிட்டு தான் வந்தேன். ஆமா, நீ சாப்பிட்டியா? என்ன கேள்வி இது கௌரி? ஜமீன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன், சாப்பிடாமலே வந்திருப்பேன். விருந்தே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் தயங்குனேன். ஆனா சின்னையா சாப்பிட்டே போகணும்னு சொல்லிட்டாரு. அதான் நல்லா சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட உடனே தூங்க வேண்டான்னு தான் உன் கூட பேசிட்டு இருக்கலான்னு இங்க வந்தேன். அப்படியா? என்ன துர்கா, நீ மறுபடியும் இப்படி போய் சொல்ற? கௌரி, சும்மா சும்மாலாம் நான் போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லாத. அப்புறமா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பாத்துக்கோ.